பிரித்தானியாவில் வெப்பநிலை 35°C எட்டக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த அதீத வெப்ப அலையின் போது மின் விசிறிகளை பயன்படுத்துவது ஆபத்தானது என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். லண்டன் மற்றும் தென்மேற்கு பகுதிகள் உட்பட பிரித்தானியாவின் பல பாகங்களில் வெப்பநிலை ஏற்கனவே 30°C கடந்துள்ளது. மே மாதத்தில் இத்தகைய வெப்பநிலையை பதிவானது ஒரு வரலாற்று நிகழ்வு என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பநிலை 20°C அதிகமாக காணப்படுவதால் மக்கள் உறங்குவதற்கு கடினமான சூழல் ஏற்பட்டுள்ளது. வழக்கமான கோடை காலத்தில் நாம் மின்விசிறியை பயன்படுத்தினாலும் வெப்பநிலை 35°C தாண்டும் போது மின்விசிறிகள் அறையை குளிர்விப்பதில்லை. மாறாக அங்குள்ள காற்றை மட்டுமே சுழற்றுகின்றன. வெப்பநிலை 35°C மேல் செல்லும் போது அது காற்றில் உள்ள வெப்பத்தையே நம் உடலை நோக்கி வீசும். அரசாங்கத்தின் எச்சரிக்கை விதியின்படி 35°C மேல் மின்விசிறி காற்றை நேரடியாக உடலில் படுமாறு வைப்பது உடலில் உள்ள நீர்ச்சத்தை வேகமாக உறிஞ்சி கடுமையான நீரிழப்பை ஏற்படுத்தும். பிரித்தானியாவில் உள்ள வீடுகளில் குளிர்காலத்திற்கு ஏற்றவாறு வெப்பத்தை வீட்டிற்குள்ளேயே தக்க வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இங்குள்ள பெரும்பாலான வீடுகளில் குளிரூட்டிகள் இல்லாததால் இந்த வெப்ப அலை காலத்தில் வீடுகள் மிக வேகமாக வெப்பமடைகின்றன. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெப்ப அலையின் போது இங்கிலாந்தில் 65 வயதுக்கு மேற்பட்ட 2800க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். 2050ஆம் ஆண்டளவில் இந்த எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. அதிகப்படியான வெப்பம் காரணமாக மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக முதியவர்கள், கைக்குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வெப்ப அலையினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக உள்ளனர். இதிலிருந்து தப்பிக்கும் வகையில் பகல் வேளையில் ஜன்னல் திரைகளை மூடி சூரிய ஒளி நேரடியாக வீட்டிற்குள் வருவதை தடுக்கவும். உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க தொடர்ந்து தண்ணீர் குடிக்கவும். குளிர்ந்த நீரில் குளிப்பது உடலின் வெப்பநிலையை குறைக்க உதவும். முடிந்தவரை நேரடியாக சூரிய ஒளியில் செல்வதை தவிர்க்கவும். பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரித்தானிய சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் மற்றும் வானிலை ஆய்வு மையம் இணைந்து எச்சரிக்கை விடுத்துள்ளன.